மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே திமுக பிரமுகரின் வீட்டு செப்டிக் டேங்கில் பெண்ணின் எலும்புக்கூடுகள் கிடந்த சம்பவம் கதிகலங்க வைத்துள்ளது. கிரிக்கெட் விளையாடச் சென்ற சிறுவர்களின் கண்ணில் பெண்ணின் எலும்புக்கூடுகள் தென்பட விசாரணையில் தெரிய வந்தது என்ன? செப்டிக் டேங்கில் கிடந்த பெண்ணின் எலும்பு கூடுகளை கண்டு கிரிக்கெட் விளையாடச் சென்ற சிறுவர்கள் பதறி அடித்து ஓடினர். திமுக பிரமுகரின் வீட்டு செப்டிக் டேங்கில் கிடந்த எலும்பு கூடுகள் யாருடையது? திடுக்கிடும் சம்பவத்தின் பின்னணி என்ன? மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே உள்ள நாங்கூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் கேசவன். திமுக முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரான அவருக்கு செம்பதனிருப்பு கிராமத்தில் சொந்தமாக நிலம் உள்ளது. அந்த இடத்தில் தற்போது புதிய வீட்டிற்கான கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் அப்பகுதியைச் சேர்ந்த சிறுவர்கள் சிலர் கேசவனின் வீட்டருகே கிரிக்கெட் விளையாடியுள்ளனர். அப்போது வீட்டின் அருகே விழுந்த பந்தை எடுக்கச் சென்ற சிறுவர்கள் மிரண்டு போனார்கள். கேசவனின் வீட்டு செப்டிக் டேங்கில் எலும்பு கூடுகள் இருந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்த சிறுவர்கள் தலை தெறிக்க அங்கிருந்து ஓடினர். வீட்டிற்கு சென்றதும் இதுகுறித்த அச்சத்தோடு தங்களது பெற்றோரிடம் தெரிவித்துள்ளனர். அவர்கள் அளித்த தகவலின் பேரில் பாகசாலை போலீசார் சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று பார்வையிட்டனர். அப்போது செப்டிக் டேங்கில் புடவையுடன் கூடிய எலும்பு கூடுகள் கிடந்தது உறுதி செய்யப்பட்டது. முதற்கட்டமாக அது பெண்ணின் எலும்பு கூடுகள் என கண்டறியப்பட்ட நிலையில் கொலை செய்யப்பட்டு பெண்ணின் உடலை செப்டிக் டேங்கில் வீசினார்களா என சந்தேகம் எழுந்துள்ளது. இது தொடர்பாக ஊர்க்காரர்களிடம் விசாரணையை தொடங்கியுள்ள போலீசார் தடயவியல் வல்லுநர்களையும் கைரேகை நிபுணர்களையும் வரவழைத்து சோதனை மேற்கொள்ள உள்ளனர். விசாரணையின் முடிவிலேயே செப்டிக் டேங்கில் கிடந்த எலும்பு கூடுகள் யாருடையது, அதன் பின்னால் இருக்கும் மர்மம் என்ன என்பது குறித்து தெரிய வரும்.